அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் வீடியோ. நான் ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி கேண்டில் டொனேஷன் நமக்கு வந்திருக்கு. இதை கொடுத்தது என்னுடைய ஃப்ரெண்ட். பேர் சொல்ல சொன்னாலாங்க தெரியலையே. என் ஃப்ரெண்டு யாஸ்மின் அவன் தான் கொடுத்தான். பாருங்க, ஏற்கனவே ஒரு 7 ஒரு 4 11 மெழுகுவர்த்தி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து அவள் கேண்டில் சேல் பண்ணா, இப்போதைக்கு அவள் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ண போயிட்டான். அதனால இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான். ஸ்டாப் பண்ணனால என்ன சொல்லிட்டான்னா, க்ளோரிமா மெழுகுவர்த்தி யாருக்காவது தேவைன்னா இந்த மெழுகுவர்த்தி கூட ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு 100 ரூபா சொல்லுங்களேன், யார் தர போகிறோம் நமக்கு சும்மா ஒரு 10 மெழுகுவர்த்தி அது மாதிரி நம்ம கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக வந்து கொடுத்தான். எத்தனை மெழுகுவர்த்தி இருக்குன்னு எனக்கும் தெரில. இருங்க நான் அடிக்கிட்டேன் உனக்கு காட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்க? இதில் வந்து 67 சாரி 63. ஏற்கனவே 11 கொடுத்தேன். 11 கொடுத்தியா? அப்புறம் 74. அப்போ நம்ம என்னன்னா ஒரு ஃபேமிலிக்கு 7 ஃபேமிலி கொடுக்கலாம். 10 மெழுகுவர்த்தின்னு கணக்கு பண்ணி. சரி சரியா? இப்போ இந்த வேக்ஸ் வந்து ஃபுல்லாகவே வேற. இது வந்து ஒரு மெழுகுவர்த்தி 20 ருபீஸ் வருவாங்க. சோயா வேக்ஸ் இது அது போட்டிருக்காங்கம்மா. நார்மல் வேக்ஸ் போட்டிருக்கா என் ஃப்ரெண்டு. சோயா வேக்ஸ் இது பார்த்தாலே தெரியும். ஃபினிஷிங் பார்த்தா சோயா வேக்ஸ் போட்டாங்க. நின்று ஏரியா இது 20 இருந்து 25 ரூபாய்க்கு விற்கலாம் இந்த மெழுகுவர்த்தி. ஏன்னா நான் கேண்டில் சேல்ஸ் பண்றதுனால எனக்கு இந்த விலை அதிகம். இது இந்த வேக்ஸ் விலை அதிகம். ஆமா. இப்போ அதனால அப்புறமா இங்க பாருங்க, இது நான் சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட. என் ஃப்ரெண்டு எனக்காக கொடுத்துட்டான். இது வந்து நான் நிறைய டீ லைட் யூஸ் பண்ணுவேன்ல, அதுக்காக. இங்க பாருங்க டிசைன் இருக்கு. நான் சொன்னேன் நான் வச்சுக்கிறேன். கீழே போடாதப்பா, பார்த்து உடஞ்சிட போகுது. போய் எல்லாமே பண்றல க்ளோரிமா, இதை நீ எடுத்துக்கோ, அப்புறமா எனக்கு இதெல்லாம் எடுத்து நீ ரீயூஸ் பண்ணிக்கோ அப்படி சொல்லி எனக்கு கொடுத்தது. சோப்பு பாருங்க, குட்டி குட்டி சோப்பு இதில் இருக்கு. ஆமா, சோப்பு சேல்ஸ் பண்ணாங்க. இன்னொன்று கிரேப் சோப்பு ஒன்று இருக்கு, அதுவும் ஒன்று சாக்லேட் மாதிரி இருக்கு. ஹேண்ட் வாஷா? ஆமா, ஏற்கனவே அவ கொடுத்தது நான் ஞாபகமாக வச்சிருக்கிறேன். என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, எங்கள் ஏரியா ஃப்ரெண்டு. இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்டு சங்கி எல்லாமே ஒரே கேங். அவள் செஞ்சது அவளால் சேல்ஸ் பண்ண முடியல, வேற ஒர்க் போயிட்டாங்க. ஆமாம், வேற ஒர்க் போயிட்டாவா. அதனால இது இருந்து வேஸ்ட்டாக தான் போவோம். இதை வந்து யாருக்காவது கொடுத்தாலும் உபயோகமாக இருக்கும் அப்படின்ட்டு கொடுக்க சொல்லிட்டா என்னுடைய ஃப்ரெண்டு. தேங்க்யூ ஸோ மச் யாஸ்மின்மா. இது மாதிரி கேண்டில் வந்து டொனேஷன் கொடுத்ததுக்கு ஏஸ்பா உன்னை பல மடங்கு ஆசீர்வதிக்கட்டும். உங்கள் ஃபேமிலியை காட்டுறேன் இருங்க, சரியா? இந்த மெழுகுவர்த்தியும் ஓகேவாங்க. இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா 10 பிரிக்க போகிறோம். இதான் 10 அது அப்புறம் பிரிச்சுக்கா, அப்புறமா பிரித்து நாங்கள் கொடுத்துப்போம். இப்போ அது வேறு பிரித்து வச்சுட்டு அது தனியாக எடுத்து வைக்கணும். சோப்பு காட்டணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ட்ரெண்டிங் சைனா கிரேப் சோப் வந்து ஹேண்ட் வாஷ் சோப் வந்து சேல்ஸ் பண்ணா. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் ஏதாவது வேணும்னா இந்த சோப்பு மட்டும் அவங்க வந்து இப்போ செய்கிறாங்க. ஆமாம், ஆர்டர் கொடுத்தா செஞ்சு தருவா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்தா. ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க என்கிட்ட, அவங்களால காசு இல்லை, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன், அவங்க காசே இருந்துச்சு, அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்குமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதுவும் தந்தா. நல்லா இருக்காங்க. ஆமாம், சரி, அவ்வளோதாங்க. இது ஃப்ரெண்டு கொடுத்த கேண்டில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது மாதிரி நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம், நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய பேர் ரொம்ப ஏதாவது பேசணும்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன்னா, எனக்கு காது கேட்காது அப்படி சொல்லி. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லணும்னு எங்களுக்கு தெரியல.
உங்களுக்கு புரியுதா புரியலையா ஒண்ணுமே தெரியல. நாங்களும் எல்லா கமெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி இல்லம்மா புரியல புரியல உங்களுக்கு, அவ்வளவுதான். நீ எதுக்கு அடுத்தவங்கிட்ட கேக்குற? நீயே உன் காசு போட்டு செய். நான் செஞ்சா ஒரு 500 ரூபாய் செய்ய முடியுமா? அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம்னா அது ஒரு இது. உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா வேடிக்கை பாருங்க, அவ்வளவுதான். இப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்கவே இல்லை. அவன் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பாக்குறேன். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. அவன் என்ன பண்ணா, இதை பார்த்த உடனே சரி இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் எப்படியும் இருந்தாலும் விற்காம போறதுக்கு இது யாருக்காவது கொடுக்கலான்னு அந்த எண்ணம் வருதுல. இதை கண்டிப்பா வித்தா ஒரு 1000 ரூபாவது கிடைக்குங்க. இங்க இருக்கிற மெழுகுவர்த்தி எல்லாம் வித்தா மினிமம் இதோடைய வேலைப்பாடு அவ்வளவு அதிகம். 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கிட்ட போகும். இது எல்லாமே சேர்த்து. சரியா? 4 பீஸ் 100 ரூபாமா? அப்படி கணக்கு வச்சுக்க. 5 பீஸ் 100 கூட வச்சுக்க. ஆமா, இது வேக்ஸ் வந்து வேற 20 ருபீஸ் போடுங்களேன். கிட்டத்தட்ட இது எல்லாமே சேர்த்து வரும். 20 ருபீஸ்னா 75 பீஸ். 75 பீஸ்னாலே 1400 ரூபாய் கிட்ட வந்துச்சு. 2000 ரூபாய் கிட்ட மதிப்பு உள்ள பொருள் தான் இது எல்லாமே. ஏன்னா வேக்ஸ் விலை வந்து தங்கம் மாறும். மெழுகுவர்த்தி இது மட்டும் நம்ம செய்யறதா இருந்தா கேண்டில் எப்போ கூடு எப்போ குறையும் தெரியாது. ஏன்னா நாங்க வாங்குற வேக்ஸே 1 கிலோ 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு வாங்கி நாங்க செய்யறோம். அப்ப எனக்கு இதோடைய வேக்ஸ் விலை வந்து தெரியும். அப்ப அவளே வாலண்டரியா வந்து ஒரு இது அது கொடுக்கறது வந்து ஒரு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அதை கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருதுல்ல. இப்போ நம்ம வந்து ஹெல்ப் பண்றாங்க, அதை நம்ம போய் ஒருத்தவங்கிட்ட சேர்க்கிறோம்னா நாங்க வந்து அதுக்கான சார்ஜ் எதுவுமே வாங்குறது இல்லை. சில பேர் அன்பா அக்காங்க வந்து எங்களுக்கும் வந்து டொனேஷன் வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்க கிட்ட இருந்து ஒரு பொருளுக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்து செய்ய சொல்லும் போது எங்களுக்கு அதுல வந்து இது லாபம்லாம் சொல்ல முடியாது. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நாங்களே தான் யூடியூப்ல வந்து சொன்னோம். நிறைய பேர் கேட்டு செய்யறதுனால அவங்க எங்களுக்கு ஏதாவது தருவாங்க, எங்களுக்கு மணி ஏதாவது தருவாங்க. நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் அதை வந்து பண்ணல. எங்களுக்கான பலன் வந்து ஏஸ்பா தருவாங்க. சில பேரெல்லாம் அன்பா நீங்களும் எடுத்துக்கோங்க குளோரி, நீங்களும் ஒரு மல்லிகை ஜாமான் எடுத்துக்கோங்க குளோரி, உங்களுக்கும் டிராவலுக்கு ஆகும், பெட்ரோல் போட்டுக்கோங்க குளோரி, ஒரு 500 ரூபாய் கூடன்ட்டு அப்படி தர அக்காங்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து டொனேஷன் வந்து ரொம்ப கட் ஆயிருக்கு. ஏன்னா இப்போ ஸ்கூல் டைம் எல்லாருமே பிள்ளைங்களை ஸ்கூல் சேர்க்கணும், அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கும், காலேஜுக்கு பிள்ளைங்களை அனுப்பணும், அப்படி கமிட்மெண்ட்லாம் இருக்கனால அவங்களால வந்து இப்போ வந்து டொனேஷன் வந்து கொடுக்க முடியல. இது ஆனால் மாதம் ஏதாவது டொனேஷன் நமக்கு வந்துட்டு இருக்கு. அதை நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நம்ம அந்த 5 ஃபேமிலிக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறது அதை நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது அக்கா வந்து தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அக்காவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய டொனேஷன். இப்போ எங்ககிட்ட ஒரு 2000 ரூபாய் உள்ள பொருளை போய் நம்ம கொடுக்குறோம்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம போய் போகிறோம், ஒரு வீடுமே ஒரு பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது, ஒருத்தவங்க மாத்தூரில் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து குளத்தூரில் இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து அந்த என்னதுங்க மாதவரம் அந்த நம்ம இப்போ கூட நேற்று கூட அந்த ரைடா வந்தமே ஒரு ஜாமான் போய் கொடுத்துட்டு வந்தேன். பொன்னியம்மன் வீடு அங்கே கால் என்னமோ தொடங்குமே தெரியல, கனகசத்திரம் அது மாதிரிலாம் ஆள் இருக்காங்க. நம்ம அங்கே போய் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம வரோம். உங்ககிட்ட உங்க காசு போட்டு கொடுங்க, அடுத்தவங்ககிட்ட நீங்க எதுக்கு கேட்குறீங்க? நீ வந்து டொனேஷன் வந்து தர்மம் செய்யணும்னு நினைச்சேன்னா உன் கையில இருந்து காசு எடுத்து தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க. நல்லதுதாம்மா, நல்லதுதான். ஆனா அது இதே போய் நம்ம எல்லா ட்ரஸ்ட் கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ட்ரஸ்ட் கிட்ட போயிட்டு உங்க காசு மட்டும் செய்யணும்னா குழந்தைங்க பட்டினியா தான் கிடக்கும். அங்க ஹாஸ்டல் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அது சில பேருக்கு விவரம் பார்த்தது, நம்ம அவங்கள பத்தி யோசிக்க தேவையில்ல. நானா சொல்றேன், அவங்களும் இம்பார்ட்டன்ட் அதிகமா கொடுக்காது. உங்களுக்கு பொறாமை அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரியாமல இல்ல, எல்லாம் தெரியும். உங்களுக்கு பொறாமைங்க, உங்களுக்கு பொறாமை. ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்க செய்யும் போது சப்போர்ட் அது வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னா நீங்க அந்த குடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை நீங்க பாராட்டணும். அந்த ஒரு டொனேஷன் வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நீங்க அனுப்புறீங்கன்னா நீங்க வந்து ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே பணக்காரங்களா வளர்ந்து உங்க வீட்டுல செழிப்பா இருந்ததுனால உங்களுக்கு இந்த ஒரு டொனேஷன் எல்லாம் பார்த்தா அற்பமா தெரியுது. இதுங்களுக்கு வேலையில இதுங்க பிச்சை எடுக்குது, இதுங்க வாங்குதுங்க, அதுங்க வேலையை பார்க்க வேண்டியதானே, அதுங்க வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்ற அந்த மைண்ட் செட் வருது பாத்தீங்களா. இது வந்து உங்க வீட்டுல உங்க பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லாம சூப்பரா வளர்த்து உங்களை செட்டில் பண்ணிருக்காங்க. அதனாலதான் உங்க வாயில இருந்து அந்த வார்த்தைகள் வருது. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயமே, ஒரு சின்ன சாக்லேட்ல இருந்து அந்த 1 ரூபாய்க்கு அம்மா கிட்ட வாங்குறது கஷ்டப்பட்டு அந்த சாக்லேட்டை வாங்கி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நாங்க சொல்ற அந்த பெயின் வந்து புரியும். நீங்க இல்லாதவங்களை பார்க்கும்போது டொனேஷன் வந்து கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஏராளமா கேவலமா தெரியுது. அதனாலதான் அந்த ஒரு மனசு கல்லு மாதிரி இருக்கனாலதான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்ப தோணுது. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நம்ம வீடியோ வந்து எப்படி எடிட்டிங் எதுவுமே பண்ணாம போறதுக்கு காரணம் வந்து எங்களுடைய மொபைல் ஃபுல்லாவே ஜாம் ஆயிடுச்சு. இது இப்போ கூட இது எப்போ கட் ஆகும்னு எனக்கு தெரியாது, கட் ஆயிடும். மொபைல் வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கனால என்னால இது பண்ண முடியல. நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க, எங்களுக்கு மெசேஜ் வந்து காட்டுறது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னுடைய மொபைல் ஒவ்வொரு நாளுமே
மெமரி ஃபுல்லாக இருக்கனால அப்டேட் ஆகுது, வாட்ஸ்அப் எல்லாம் கரப்ட் ஆயிடுது. அதனால எங்களுக்கு நீங்க அனுப்பின மெசேஜ் எல்லாம் ஒண்ணுமே வந்து முன்னாடி காட்டாது. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, மென்டல் ப்ரெஷர் எங்களுக்கும் இருக்குது, நிறைய பர்சனல் ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து எல்லாருக்குமே இதை வந்து ரீப்ளை பண்ண முடியல. அதனால நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய அக்காங்கெல்லாம். அதனால நான் இந்த வாட்ஸ்அப் அப்டேட் இதுல சொல்லிக்கிறேன். இந்த டொனேஷன் கொடுத்த என் ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா இந்த இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிற மத்தியில நீங்க வந்து இங்க இருக்கிற ஏழைங்களை நினைச்சு நீங்க ஹெல்ப் பண்றீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஏசப்பா உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வதிப்பாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்களும் யாராவது ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், மளிகை ஜாமான் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களால எந்த ஹெல்ப் பண்ணணும் உங்க மனசுல உங்களுக்கு ஏசப்பா எது செய்ய சொல்லணும்னு உங்களுக்கு தூண்டுறாரோ அதை வந்து நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம். தேவைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.